ஈவில் தாட்ஸ் வர்றது தப்பா ரைட்டா? தப்புன்னு சொல்றோம்ல, அப்படியே பரலவும் போயிரு. இங்க இருக்காதலி. சுத்தி கெட்டதா நடக்குது, கெட்டதை கேட்கறோம், கெட்டதை பாக்குறோம். கண்டிப்பா நம்ம மனசுக்கு வரும். கெட்ட சிந்தனை வர்றது பிரச்சனை இல்ல. கெட்ட சிந்தனையிலேயே உட்கார போறீங்களா, இல்ல அதை ஜெயிச்சு மேல வர போறீங்களா? பைபிள்ல அழகா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். எப்பெல்லாம் ஈவில் தாட்ஸ் வருதோ உடனே ரீப்ளேஸ் இட் வித் a good thought. ஈவில் தாட்ஸ் எந்த இடத்துல வருது, என்ன மாதிரி சூழ்நிலையில வருது? உங்களுக்கு மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது ஈவில் தாட்ஸ் வருதுன்னா ட்ரை டு அவாய்ட் இட். இல்ல சிலர் என்னை சுத்தி இருக்கிற பேசுறவங்க கெட்டதை பேசுறாங்க, அதை நான் காதுல கேட்டேன்னா என்னது கெட்டது யோசிக்க தோணுதுன்னா அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, தள்ளி இருங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன பண்ணிடுவானா, எண்ணங்களையும் நீங்க என்ன பண்ணலாம், எதிர்க்கலாம். இப்ப சிலர்லாம் பாருங்க, சிலர்லாம் நம்ம நெகட்டிவா ஏதாவது பேசணும்னா, ஏச்சி அப்படி பேசாத, ஆயில அப்படி பேசாதன்னு சில வார்த்தைகளை பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, நோ அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப எண்ணத்துல நீ சீக்கிரம் செத்துருவேன்னு வருது, அப்படியா, எப்ப சாவோம், எப்படி சாவோம், நம்ம செத்தா என்ன நடக்கும், நம்ம சாவுக்கு யாரெல்லாம் வரும், அப்படியே போயிடாதீங்க. செத்துருவோன்ற எண்ணம் வந்துச்சுன்னா, சி நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். ஒரு குட் தாட்டை கொண்டு வந்து பேட் தாட் என்ன பண்றேன், அப்போஸ் பண்றேன். உங்கள் எண்ணத்திற்கு ரெண்டு வழி. என்ன வழி? உங்க எண்ணத்துக்குள்ள நுழையணும்னா எது வழியா தான் நுழையணும், கண்ணு வழியாவும் காது வழியா. கண்ணையும் காதையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈவில் தாட் வராது.